வணக்கம். பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் முதல் மந்திரியாக இருக்கும்போது அவர் அப்படியே ஏதோ ஒரு கோயம்புத்தூருக்கோ எங்கேயோ போகிறதுக்காக காரில் அவங்க மந்திரிகளோடு சேர்ந்து போய்கிட்டு இருந்திருக்காரு. காரில் போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு பையன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கான். மேய்ச்சிட்டு ரோட்டோரம் ஆடுகளை நிறுத்திட்டு அங்கே இருந்திருக்கான். உடனே இவர் காமராஜர் ஐயா என்ன செஞ்சிட்டாராம், டிரைவர்கிட்ட வண்டியை நிறுத்துன்னு சொல்லிட்டாராம். நின்னா வரிசையாக அவர் கூட எல்லா வண்டியும் அப்படியே நின்றுச்சான். அப்போ இவர் இறங்கிட்டாராம். காமராஜர் ஐயா இறங்கிட்டாராம். அவர் முதலமைச்சர் கீழே இறங்கி இப்போ அந்த ஸ்டாலின் ஐயா இறங்கி ஆளுகளை பார்க்கறது மாதிரி அவர் அந்த காலத்தில் அதனுடைய பாரம்பரியத்தை தான் இன்னைக்கு ஸ்டாலின் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றதை நம்ம கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும். இறங்கி போய் அந்த பையனை கூப்பிட்டுருக்காரு. உன் பேர் என்னப்பா, என்ன ஏது, எங்கே இருந்து வர, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கியே என்ன அப்படின்னு கேட்டுருந்துருக்காரு. அந்த பையன் இந்த ஊருன்னு ஏதோ ஒரு அவங்க ஊரை சொல்லியிருக்காங்க. ஏன் நீ பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுருந்துருக்காரு. கர்ம வீரர் காமராஜர் கேட்ட கேள்விக்கு அவன் சொல்லியிருக்கான், பள்ளிக்கூடம் போனால் யார் சோறு போடுவான்னு கேட்டாங்க. முதலமைச்சர்கிட்டே கேட்டுருந்துருக்கான், பள்ளிக்கூடம் போனால் யார் சோறு போடுவா, ஆடு மேய்ச்சா ஆட்டுக்காரன் சோறு போடுவாங்க, பள்ளிக்கூடம் போனால் யார் சோறு போடுவா அப்படின்னு கேட்கவுமே இவருக்கு அப்படியே இதாகிடுச்சான். ஒரே குழப்பமாயிடுச்சான் அவருக்கு. அப்போ சோறு போட்டால் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போவேன் அப்படின்றத இவர் மனசில் வச்சுக்கிட்டு காரில் போகும்போதே திருப்பி அந்த பையனுக்கு என்ன பேசினார் என்னன்றது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு தெரியல. இவர் காரில் போய்கிட்டு இருக்கும்போதே யோசித்துக்கிட்டே போயிருந்திருக்காரு. அப்போ அந்த ஆடு மேய்க்கிற பையனுக்கு சாப்பாடு போட்டோம்னா அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போனேன் இல்லைன்ட்டு தான் அந்த மதிய உணவு திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அந்த மதிய உணவை சாப்பிட்டு கூட அவன் ஒரு நேரமாவது பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்டு படிப்பான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த காலத்தில் மதிய உணவு திட்டத்தில் நான் கூட படிச்சிருக்கேன். சிஎஸ்சியில் படித்தோம். எங்களுக்கு மதிய உணவு 8வது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மதிய உணவு கொடுத்தாங்க. பிரச்சனை இல்லாமல் காலையில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு வந்துடுவோம், மத்தியானம் சாப்பிட்டு சாயந்தரமாக வீட்டுக்கு போவோம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை காமராஜர் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினாருன்றதை நம்ம அப்பப்போ நினச்சி பார்க்கணும். நம்ம வருங்கால சந்ததியருக்கும் இதையெல்லாம் நம்ம சொல்லணும், எப்படியெல்லாம் ஏழ்மையாக வாழ்ந்தாங்க செஞ்சாங்கன்றதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.